Hello students, today we are going to see the topic of production analysis chapter 3. Okay, page number 60. Right, production analysis தமிழ்ல வந்து உற்பத்தி பகுப்பாய்வு அப்படினு சொல்லுவோம். Now here is a one quote from JRH. Production is any activity diverted to the satisfaction of other people's wants through exchange. No times படிக்கிறேன். Production is any activity diverted to the satisfaction of other people's wants through exchange. Okay. அதாவது பரிமாற்றத்தின் மூலம் ஒருவருடைய தேவை அல்லது விருப்பத்தை நிறைவு செய்யும் செயல் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் உற்பத்தி அப்படின்னு சொல்கிறார். உற்பத்தி என்பது பரிமாற்றத்தின் மூலம் ஒருவருடைய தேவை அல்லது விருப்பத்தை நிறைவு செய்யும் செயல் அப்படின்னு ஜேஆர்ஹிக்ஸ் சொல்கிறார். இதுக்கான மீனிங்கா, ப்ரொடக்ஷனுக்கான மீனிங்கா. ஸோ நவ் தெர் இஸ் அன் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். Production is a process of using various material and immaterial inputs in order to make output for consumption. Production அப்படின்றது it's a process of using various material and immaterial inputs in order to make output for consumption. கன்சம்ஷனுக்கு தேவையான ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு அதுக்கான மூலப்பொருளும் சரி இல்லை அது சார்ந்த பொருட்களையும் நாம் இன்புட்டாக செயல்படுத்தி கஸ்டமருக்கு தேவையான இல்லை கன்சியூம்ஷனுக்கு தேவையான ஒரு பொருளாக நாம் உற்பத்தி செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா? இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கிரியேட்ஸ் எக்கனாமிக் வெல்பீயிங். த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் நீட் originates from the output. Production is the result of cooperation for four factors of production. Production is a result of cooperation of four factors of production. Factors of production என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா land, labor, capital and organization சொல்லுவோம். ஒரு பொருளை நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதுக்கான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். லேண்ட் அப்படின்றது நிலம். இந்த பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு நிலம் நமக்கு தேவை. லேபர் அப்படின்றது உழைப்பு மற்றும் உழைப்பாளர்கள் இந்த இடத்துல மீன் பண்ணணும். கேபிட்டல் அப்படின்றது மூலதனம். ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறது நிறுவனம். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். முக்கியமான இந்த நாலுமே இருக்கணும் கண்டிப்பாக. இன் எக்கனாமிக்ஸ் ப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு த கிரியேஷன் ஆர் அடிஷன் ஆஃப் வேல்யூ. இட் சிம்பிளி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்புட் இன்டு அவுட்புட். எக்கனாமிக்ஸில் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்புட்ஸ் இன்டு அவுட்புட்ஸ். சில இன்புட்ஸில் கொடுத்து நம்ம அவுட்புட்டாக வெளியே எடுக்கிறோம். அது நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Production may be at varying levels. The scale of production influences the cost of production. Inside one mark. The scale of production influences the cost of production. Okay. All manufacturers are aware that when production of a commodity takes place on larger scale, the average cost of production is low. நல்லா கவனிச்சுக்கோங்க. Production of a commodity takes place on a larger scale. The average cost of its production is low. எந்த ஒரு பொருளை நம்ம உற்பத்தி வந்து அதிக அளவில் செய்கிறோமோ அந்த பொருளுக்கான காஸ்ட் அப்படின்ற உற்பத்தி செய்யக்கூடிய விலை அப்படின்றது சராசரியாக குறைவாக காணப்படும். சரிங்களா? அதே ஒரு ஸ்மால் ஸ்கேலில் நடுத்தர இல்லை குறுந்தொழில் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்மால் ஸ்கேலில் பண்ணோம் அப்படின்னா த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வில் பி ஹை. உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கான விலை அப்படின்றது அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல லார்ஜ் ஸ்கேலில் செய்யும்போது ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் லோ. திஸ் இஸ் த ரீசன்
why the entrepreneurs are interested in enlarging the scale of production. இதன் காரணமாக தான் ஒவ்வொரு மேனுஃபேக்சரரும் அவங்களுக்கான உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும். உற்பத்தி விலை குறையிறதுனால உற்பத்தியை அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் உற்பத்தி அதிகம் பண்ண முடியும். அதனால் உற்பத்தி விலையை குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவங்களோட தொழிலை விரிவடைய செய்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. They stand to benefit from the resulting economics of scale. There is also the possibility of making their products available in the market and at lower price. உற்பத்தி அதிக அளவு செய்யும்போது அவங்களோட பொருட்கான விலையை குறைச்சளவில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. Now, features of factors of production. Factors of production means resources used in the process of production. Factors of production are the resources which are used in process of production of a commodity. ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடியதுக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் இதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், காரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். There are four types of factors, namely land, labor, capital and organization or enterprise. சரியா? ப்ரொடக்ஷனுக்கு முக்கியமாக 4 ஃபேக்டர் தேவைப்படுது. ஓகேங்களா? There are 4 factors. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா land, labor, capital and organization. Here land represent natural resources, soil, mineral deposits, seas, rivers, natural forests, fisheries, etc. சரிங்களா? இந்த நாளும் நமக்கு இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் தான் நம்ம லேண்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த லேண்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கான ஒரு லேண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த லேண்டில் நமக்கு இந்த ரிசோர்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை தான் நமக்கு ஒரு லேண்ட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். Next, labor represents human resource. Labor represents human resource because they are intended to give the labor. Together, these two factors are called primary factors of production. சரிங்களா? The primary factors of production அப்படின்னு பார்த்தீங்கன்னா land and labor. Okay. These two factors produce some units of goods for the purpose of கன்சம்ஷன். நுகர்வோருக்கு தேவையான பொருட்களை இந்த 2 ஃபேக்டரும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு யூனிட்ஸ் நமக்கு உற்பத்தி செஞ்சு கொடுக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆஸ் கன்சம்ஷன் ஆஃப் தீஸ் குட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் தெர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் சம் ஆஃப் தீஸ் குட்ஸ் கெட்டிங் லெஃப்ட் ஓவர். இந்த மாதிரி உற்பத்தி செஞ்சு கொடுக்கும்போது சில பொருட்கள் விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது நுகர்வு போக மீதம் இருக்கக்கூடதுக்கான வாய்ப்புகள் உண்டு. Thus saving is production minus consumption. Thus saving is production minus consumption. உற்பத்திக்கும் நுகர்வுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? This saved amount is called capital. அந்த சேவ் செஞ்சக்கூடிய அந்த அமௌண்ட் உற்பத்திக்கும் நுகருக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை நம்ம சேவிங்னு சொல்கிறோம். அந்த சேவிங்ஸ் தான் இங்கே என்ன ஆகுது, பின்னால் கேபிட்டலாக மாறுது, அதாவது மூலதனமாக மாறுது. which serves as investment in the production process. Okay. Also, organization or enterprise is a special form of labor. Organization is a special form of labor. Okay. The third and the fourth factors are called secondary factors of production. Third and the fourth factor சரிங்களா ஆர் செகண்டரி ஃபேக்டர்ஸ். ப்ரைமரி ஃபேக்டர் அப்படின்றது லேண்ட் அண்ட் லேபர். செகண்டரி ஃபேக்டர் அப்படின்றது capital and organization. These 4 factors depends on each other. ஒன்னோட ஒன்று சார்ந்து இருக்கக்கூடியது இந்த 4 ஃபேக்டரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. They have a coordinated impact on production of goods and service.
Now we are going to see the first factor, land. Okay, in ordinary sense, land refers to the soil or the surface of the earth or ground. But in economics, land means all gift of natural, owned and controlled by human beings which yield an income. சரிங்களா, ஒரிஜினலாக லேண்ட் அப்படின்றது ஒரு நிலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஒரு நிலம், சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் ஆர் கிரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இன் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் அப்படின்றது ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஒரு நிலம். அந்த நிலத்தை ஒரு ஹியூமன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பார் அவரோட இன்கம் ஈல்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் இன் எக்கனாமிக்ஸ், லேண்ட் மீன்ஸ் ஆல் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை ஹியூமன் பீயிங் விச் ஈல்ட் அண்ட் இன்கம். அவனுக்கு வருவாய் தரக்கூடிய அந்த நிலத்தை தான் நம்ம இங்கே லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லேண்ட் இஸ் த ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் ஆல் மெட்டீரியல் வெல்த். The economic prosperity of a country depends on the richness of her natural resources. ஒரு நாடு டெவலப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். எந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் தன்னகத்து ஒரு நாடு வச்சுருக்கோம் அந்தளவுக்கு அந்த நாடு முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது வெல்த்தியஸ்ட் லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The quality and quantity of agriculture wealth and are determined by the soil, climate and rainfall. விவசாயத்தோட குவான்டிட்டியும் அண்ட் குவாலிட்டி, சரிங்களா, அதை எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தோட மண்வளம், கிளைமேட் அண்ட் ரெயின்ஃபால். சரிங்களா, இது மூணும் தான் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கான இல்லை அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு முக்கியமான காரணிகளாக இருக்குது. த agriculture products are the basis of trade and industry. The agriculture products are the basis of trade and industry. Industry survives on the availability of coal mines, waterfall for electricity production. Hence, all aspects of economic life like agriculture, trade, industry are generally influenced by natural resources. All aspects of economic life, agriculture, trade, industry are generally influenced by natural resources. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மூலயமாகத்தான் ஒவ்வொரு விதமான பொருளாதாரமும் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, விச் ஆர் ஆஸ் லேண்ட் இன் எக்கனாமிக்ஸ். இந்த லேண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் தான் ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. Now characteristics of land. லேண்டுக்கான ஒரு சில தன்மைகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். லேண்ட் இஸ் எ ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது ஒரு முதன்மை காரணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லேண்ட் இஸ் எ பேசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். முக்கியமான ஒரு அங்கம். லேண்ட் இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். லேண்ட் ஹஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் சப்ளை. It is inelastic in supply. Inelastic supply வந்து தாராளமாக இருக்குது. அதனால் வந்து லேண்டோட சப்ளை அப்படின்றது ஃபிக்ஸ்டாக இருக்குது. அதனால் இது வந்து நம்ம இன்எலாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லேண்ட் இஸ் பர்மனண்ட். லேண்ட் இஸ் இம்மூவபிள். லேண்ட் இஸ் ஹெட்ரோஜினியஸ் as it differ in fertility. ஒவ்வொரு இடத்தோட மண் வளமும் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா. லேண்ட் ஆஸ் அல்டர்னேட்டிவ் யூசர்ஸ். பல விஷயத்துங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். லேண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். லேண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். நவ் த ஃபேக்டர் லேபர் அப்படின்றது என்னன்னு பார்க்க போகிறோம். லேபர் இஸ் ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். In common parlance, labor means manual labor or unskilled work. Labor means generally பார்த்தோம் அப்படின்னா manual labor or unskilled work. But in economics, the term labor has wider meaning.
It refers to any work undertaken for securing an income or reward. ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த லேபர் அப்படின்றத நம்ம மீன் பண்ணுறோம். such work may be manual or intellectual. உழைப்பு அறிவை சார்ந்தோ இல்லை உடல் உழைப்பு சார்ந்தோ இருக்கலாம். For example, the work done by an agriculture worker or a cook or a rickshaw puller or a mason is manual. ஒரு உழைப்பு அப்படின்றது விவசாயம் பண்ணுறவராக இருக்கலாம், ஒரு சமையல்காரராக இருக்கலாம், ஒரு ரிக்ஷா ஓட்டுநராக இருக்கலாம், இல்லை ஒரு கொத்தனாராக இருக்கலாம். இவங்க எல்லாமே மேனுவலாக ஃபிசிக்கலாக பண்ணக்கூடியவர், கட்டடம் கட்டுவர். த ஒர்க் ஆஃப் எ டாக்டர் ஆர் எ டீச்சர் ஆர் அன் இன்ஜினியர் இஸ் இண்டிவிஜுவல். இன்டலெக்சுவல். ஓகே, ஒரு டீச்சர், ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், இவங்களோட ஒர்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்டலெக்சுவலாக இருக்கும். இவங்களோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவலாக இருக்கும், ஃபிசிக்கல் ஒர்க்காக இருக்கும். இவங்களோட மென்டல் ஒர்க்காக இருக்கும். இன் ஷார்ட், லேபர் இன் எக்கனாமிக்ஸ் ரெஃபர்ஸ் டு எனி டைப் ஆஃப் ஒர்க் பெர்ஃபார்ம்டு பை எ லேபரர் ஃபார் ஏர்னிங் இன்கம். ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்காக எந்த ஒரு உழைப்பு நம்ம செய்கிறோமோ, உடல் உழைப்பாகட்டும் இல்லை அறிவு சார்ந்த உழைப்பாகட்டும், அதை நம்ம லேபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? பொருளாதாரத்தில் அக்கார்டிங் டு மார்ஷல், labor represents service provided by the factor labor which helps in yielding an income. ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இருக்குதுன்னா அதை லேபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு சொல்லியிருக்கார். ஓகே, வாட் ஆர் த கேரக்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம். லேபர் இஸ் தி animating factor of production. Labor is an active factor of production. Labor implies several types. It may be manual or intellectual. Labor is perishable. உழைப்பு அப்படின்றது ஒரு டைம் மட்டும்தான் செய்யக்கூடியது, திரும்ப திரும்ப அதை நம்மளால் கொடுக்க முடியாது. சரிங்களா? லேபர் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் த லேபரர். உழைப்பு என்பது உழைப்பாளர்களிடமிருந்து பிரிக்க முடியாதது. லேபர் இஸ் லெஸ் மொபைல் பிட்வீன் பிளேஸ் அண்ட் ஆக்குபேஷன்ஸ். தொழிலுக்கு சார்ந்த மாதிரி இது லெஸ் மொபைல், போயிட்டே இருக்கக்கூடியது அல்ல, ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறது மாதிரி கிடையாது. லேபர் இஸ் எ மீன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் அன் எண்ட். சரிங்களா? இட் இஸ் த போத் காஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சியூமர் ஆஃப் தி ப்ராடக்ட். இது ஒரு உழைப்பு என்பது ஒரு ஸ்டார்டிங்காகவும் ஒரு எண்ட் பாயிண்ட்டாகவும் இருக்குது. சரிங்களா? ப்ரொடக்ஷன் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது முக்கியமானது, உற்பத்தி செய்யக்கூடியது. அதே கன்சியூமர் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது முடிவு அப்படின்ற மாதிரி இருக்கும். லேபர் யூனிட்ஸ் ஆர் ஹெட்ரோஜீனியஸ். லேபரர் டிஃபர் இன் அபிலிட்டி. உழைப்பு என்பது ஹெட்ரோஜீனியஸாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. லேபர் டிஃபர்ஸ் இன் அபிலிட்டி. திறமைக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டிருக்கும். லேபர் சப்ளை டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் ரிவார்டு. சரிங்க, உழைப்பு என்பது அதுக்கு கூலிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். லேபர் ஹஸ் வீக் பார்கெனிங் பவர். உழைப்பாளர் அப்படின்றது கூலிக்கு பார்கெயின் பவர் குறைவான இருக்கும். நவ் கேபிட்டல். கேபிட்டல் அப்படின்றது மூலதனம் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Marshall says capital consists of all kinds of wealth other than free gift of nature which yield income. Bombauer defines it is a produced means of production. As said earlier, capital is a secondary means of production. Capital அப்படின்றது secondary factor of production அப்படின்னு சொல்லியிருக்கு. It refers to that part of production which represents saving used in investments. Saving used in investment. Capital என்னன்னு சொல்லுவோம், saving used in investment அப்படின்னு சொல்லுவோம். In the further production process. For example, the entire mango is not eaten. A part of that is used to produce more mangoes. இப்போ மேங்கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேங்கோ எல்லா மேங்கோ நம்ம சாப்பிட்றதில்ல. இந்த மேங்கோவில்
அதோட சீடு, அதோட சீடை எடுத்து நம்ம தனியாக வச்சுருவோம். ஏன்னா அதில் ட்ரீ நம்ம க்ரோ பண்ணுறதுக்கு. ஓகேவா? It is a stock concept. Capital is a stock concept. All capital is wealth, but all wealth is not capital. For example, tractor is a capital asset which can be used in cultivation, production of farm, but due to some reason the same is kept unused for some period. It cannot be termed as capital for that period. It's only wealth. ஒரு பொருளை நம்ம மூலதனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எப்போ அப்படின்னா அந்த பொருளை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது அது மூலதனம். அதுவே பயன்படுத்தாமல் நம்ம ஐடியலாக சும்மா வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை மூலதனமாக கருதப்படாது, கேபிட்டல் அசட்டாக கருதப்படாது. அதை ஒரு வெல்த்தாக, ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, now the character of capital. Capital is a man-made factor. Capital அப்படின்றது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். Capital is mobile between place and persons. மனிதனுக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கேபிட்டல் அப்படின்றது மாறுபடும். ஓகே, capital is a passive factor. Capital supply is elastic. Capital's demand is derived demand. Capital is durable. டியூரபிள்னால் கொஞ்ச நாள் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே அப்படின்றது. கேபிட்டல் மே பி டேஞ்சிபிள் ஆர் இன்டேஞ்சிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங்ஸ், பிளான்ஸ் அண்ட் மிஷினரி, ஃபேக்ட்ரிஸ். பிளான்ஸ் அப்படின்னு இங்கே பிளான்ஸ் கிடையாது, இது வந்து யூனிட்டை, ஒரு தொழில் நிறுவனத்தை குறிக்கும். ஃபேக்ட்ரிஸ், inventories of inputs, warehouse, roads, highways, etc. are tangible. The examples for intangible capital are investments on advertisement, expenses on training program, etc. Financial capital means the assets needed by the firm to provide goods and service measured in terms of money value. Financial capital means the assets needed by a firm to provide goods and services measured in terms of money value. பணத்தின் மதிப்போல் நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபினான்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். உற்பத்தி பண்ணுறதுக்காக, சரியா, உற்பத்தியோ அல்லது சேவை கொடுக்கறதுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த உழைப்பு இல்லை அந்த தொழிலை நம்ம வந்து அந்த தொழிலுக்கு தேவையான ஒரு ஃபினான்ஸ் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். It is normally raised through debt or equity issues. The prime aim is to mass wealth in terms of profit. அதோட prime aim அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான். நவ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஹியர் இஸ் எ டயக்ராம். இங்கே ஒரு சென்டரில் ஒருத்தர் இருக்கார். ஹீ இஸ் எ ஹெட், ஹீ இஸ் கால்ட் அஸ் எ ஹெட். ஸோ ஹியர் ஆர் சம் பர்சன்ஸ். ஓகே, இவங்கெல்லாம் தே ஆர் ஒர்க்கிங் அண்டர் திஸ் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. Now a man behind organizing the business is called organizer. The man behind organizing the business is called as organizer or entrepreneur. தொழில் முனைவோர் இல்லை நிர்வகிப்பவர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். And organizer is the most important factor of production. Most important factor of production அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்கனைசரை. He represents a special type of labor. He represents a special type of labor. Joseph Schumpeter says that an entrepreneur innovates, coordinates other factors of production, plans and runs business. ஒரு தொழிலை நடத்துறதுக்கு இந்த என்டர்ப்ரனர்னு சொல்லக்கூடியவர் புத்தாக்கம் புரியக்கூடியவராக, ஒரு புதுசாக கண்டுபிடிக்கக்கூடியவராக, மற்றவங்கள ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறதில், அதே நேரத்தில் மற்ற ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை பயன்படுத்துகிறதில் இவர்
பயன்படுத்துறது மூலமாக இவரை நம்ம என்டர் பண்ணணும்னு சொல்றோம். அதன் மூலமா அவரோட goods and service ஃபைனல் கன்சம்ஷனுக்கு அவர் கொண்டு போவார். இஸ் நாட் only runs the business but bears the risk of business. Its reward is residual. The residual is either positive or negative. இந்த ஆர்கனைசருக்கு ரிவார்டு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா ப்ராஃபிட் ஆர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாக இருக்கும். அதாவது இப்போ கேபிட்டலுக்கு ரிவார்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், அதே நேரத்தில் ஆர்கனைசேஷனுக்கு ரிவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். சரிங்களா? Now the functions of an organization. Initiation. An organizer is the initiator of the business. தூண்டுகோல் initiate அப்படின்னு சொல்கிறது. By considering the situation and availability of resources and planning the entire process of business. இவர் தான் முதல்ல அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்காக ஒரு ஊந்துதலை ஏற்படுத்துகிறார். சரிங்களா? இன்னோவேஷன். A successful entrepreneur is always an innovator. ஒரு என்டர்பிரனர் அப்படின்றது புதிய புத்தாக்கம் புரியக்கூடியவராக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து அவர் செய்யக்கூடிய அந்த தொழில் வந்து சிறப்பானதாக இருக்கும். ஸோ he introduced new methods of production process. ஓகேங்களா? கோஆர்டினேஷன், ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது. An organizer applies a particular combination of the factors of production to start and run the business. ஓகே, இவர் ஒருங்கிணைச்சு கொண்டு போனால் மட்டும்தான் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அங்கே கேரி ஓவர் ஆகும். கண்ட்ரோல், டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன். சரிங்களா? நாட் ஓன்லி ஆர்டர் பண்ணுறது மட்டும் கிடையாது, பிளானிங் கொடுக்குறது மட்டும் கிடையாது, இது எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்றது சூப்பர்வைஸ் பண்ணணும். சரிங்களா? அது இவரோட வேலை. அண்ட் ஆர்கனைசர் கண்ட்ரோல் ஸோ தட் நத்திங் ப்ரிவென்ட்ஸ் த ஆர்கனைசேஷன் ஃப்ரம் அச்சீவிங் இட்ஸ் கோல். He directs the factors to get better results and he directs the factors to get better results. Okay, and supervises for the efficient functioning of all factors involved in the production process. An entrepreneur is a person who combines land, labor, capital in the production process to earn profit. சரிங்களா? ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடியவர் the factors of production ஆன லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டலை பயன்படுத்தி அதன் மூலயமாக ஒரு ப்ரொடக்ஷனை கேரி ஓவர் பண்ணி அதில் லாபம் ஈட்டக்கூடியவர் தான் இந்த ஆர்கனைசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரிஸ்க் டேக்கிங் அண்ட் அன்சர்டனிட்டி பேரிங். பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ரிஸ்க் டேக்கராக இருக்கணும். ஸோ தேர் ஆர் ரிஸ்க் டேக்கிங் அண்ட் அன்சர்டனிட்டி பேரிங் அப்டக்கிள்ஸ். ரிஸ்க் மே பி insured but uncertainties cannot be insured. The risk, இந்த மாதிரிலாம் ரிஸ்க் இருக்குன்னு நமக்கு தெரியும், அதனால் நம்ம இன்சூர் பண்ணுவோம். அன்சர்டனிட்டி, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனால் நடக்காமையும் இருக்கலாம். எப்படி வேணால் நம்ம மீன் பண்ணக்கூடிய அந்த சில விஷயங்களை நம்ம இன்சூர் பண்ண முடியாது. they reduce the profit. ஓகே, now production function. Production function refers to the relationship among units of factors of production and the resultant quantity of goods produced output. Production function refers to the relationship among the units of factors of production. Factors of production னு சொல்லக்கூடிய land, labor, capital and organization இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எப்படின்றது இன்புட்ஸ் வித் ரிசல்டன்ட் அவுட்புட்டாக இருக்கும். ஓகே, அக்கார்டிங் டு ஜார்ஜ் ஜே ஸ்டீகர், production function is the relationship between inputs of productive service per unit of time and output of product per unit of time. Production function may be expressed as Q equal to function of NLKT. N அப்படின்றது land, L அப்படின்றது labor, N அப்படின்றது land, L அப்படின்றது labor, K அப்படின்றது capital, T அப்படின்றது technology.
இந்த 4 ஃபேக்டர்ஸையும் கம்பைன் பண்ணியிருக்கக்கூடியது தான் இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? வேர் Q equal to quantity of output, N is equal to land, L equal to labor, and K equal to capital, and T equal to technology. Depending on the efficiency of the producer, this production function varies. And the producer கான dependency பொறுத்து இந்த production function vary ஆகும். The function implies that the level of output Q depends on the quantity of different inputs. These are inputs. N, L, K, and T are inputs, where Q is output. Okay, available to the firm. Okay, இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் க்யூன்னு சொல்லக்கூடியது குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்னு சொல்லுவோம். அது எதில் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த 4 ஃபேக்டரும் இன்புட்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். க்யூ அப்படின்றத நம்ம அவுட்புட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ now we are going to see the topic of short run and long run production process. In microeconomics, the distinction between long run and short run is made on the basis of fixed inputs that inhibit the production. Okay. Now, short run production process. The short run is the period where some inputs are variable. The short run is the period ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அதில் சம் இன்புட்ஸ் ஆர் வேரியபிளாக இருக்கும். சில இன்புட்ஸ் வேரியபிள், அதான் மாறக்கூடியது. while others are fixed. மற்றது எல்லாமே ஃபிக்ஸ்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். another feature is that firms do not enter into industry. இன்னொரு ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது firms do not enter into the industry and existing firms may not leave the industry. ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா there are different industries. Okay, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இருக்குது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் ஒரு ஷார்ட் ரன் பீரியட் அப்படின்னு சொன்னால், ஒரு குறுகிய காலம் அப்படின்னு சொன்னால், அந்த குறுகிய காலத்தில் சில இன்புட்ஸ் ஃபேக்டர்ஸை நம்ம வேரியபிளாக எடுத்துக்கிறோம், மற்றதெல்லாம் ஃபிக்ஸாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் ஒரு ஷார்ட் பீரியடில் புதுசாக எந்த ஒரு கம்பெனியும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது முடியாது. சரிங்களா? அதே நேரத்தில் இந்த ஷார்ட் பீரியடில் எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய, இப்போ ரன்னிங்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனமும் இந்த இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போகிறது அப்படின்றது முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில். லாங் ரன் on the other hand is the period featured by the entry of new firms to the industry and existing firms to the industry. Exit of existing. இந்த லாங் ரன் அப்படின்றது ஒரு நீண்ட காலம். அந்த நீண்ட காலத்தில் புது இண்டஸ்ட்ரி உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் இப்போ செஞ்சிகிட்டு இருக்க தொழில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. In general, production function may be classified into two. Production function may be classified into two. Short run production function, okay, which is illustrated by law of variable proportion. law of variable proportion மூலமாக ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை நாம் இல்லஸ்ட்ரேட் பண்ணுறோம். அதே நேரத்தில் லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன்ட் பை law of return to scale அப்படின்ற விதியின் மூலமாக நாம் லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் law of variable proportion இருந்து நாம் பார்க்கலாம். ஓகேவா?